முதல் முறையாக ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு இது வந்து உருவாக்கி விட்டுட்டு, ஐயோ நண்பா, குட் மார்னிங். காலை வணக்கம். இன்னைக்கு இது நம்ம வீட்டில் வளர்த்த தண்டங்கீரை. இதுக்கு நாங்கள் செலவு பண்ண காசு இருக்குது, சிவப்பு தண்டங்கீரைன்னு சொல்லிட்டு வாங்குறது. இது வந்து மிக்சட், ஆனால் இதாகிட்டு. ஆனால் நான் இதை எடுக்க வரல, வீடியோ பார்த்தா தெரியும். இது மிக்ஸ் ஆகிட்டு கிராஸ் மாதிரி ஆகிட்டு. ஏன்னா அந்த சிகப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதே தண்டு வந்து இதுக்கு வரும். இது நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும் நண்பா. சின்ன பாக்கெட் வரும், 10 ரூபாவோ 15 ரூபான்னு நினைக்கிறேன். அதை வாங்கி இங்கே சின்னதாக போட்டுருந்தோம். முன்னாடி இங்கே இருந்தால், முன்னாடி இங்கே ஒரு சின்ன கார்டன் இங்கே இந்த இடத்துல வச்சுருந்தோம், சின்னதாக இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் போயிட்டு, ஆனால் அங்கங்கே அதனுடைய விதை கிடக்கும். ஓகே நண்பா, ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. என்னுடைய இவ்வளோ நாள் பயணத்தில் முதல் முறையாக இந்த எலுமிச்சக்கன்று ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் நண்பா. ரொம்ப ஏன்னு சொன்னால், இது வந்து பயங்கரமான பள்ளம். உங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இது, இந்த காம்பவுண்டு தான் வந்து நார்மலான உயரம். ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கடி தண்ணி வந்துடும். அந்த தண்ணி எல்லாத்தையும் தாண்டி இது அவ்வளவும் இதாகிட்டு. இதை நான் ஏற்கனவே சின்னதுலேருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக நான் அதை இது பண்ணேன்னு உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கிறேன். முதல் முறையாக ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு இது வந்து உருவாக்கி விட்டுட்டு, ரொம்ப நான் பிக்கல, கை வச்சோன்னு விழுந்துட்டு. ஓகே, நிரந்தரமான ஒரு வருமானத்துக்கு அழைத்து சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாட்டில் வருமானமே இல்லை நண்பா. நேற்று போய் தவிடு எடுத்துகிட்டு வந்தேன் நண்பா. 1650 ரூபா துவரம் போட்டு 1220 ரூபா கோதுமை தவிடு. அது இல்லாமல் புண்ணாக்கு 50 ரூபா ஒரு கிலோ, அது ஒரு 30 கிலோ நான் மொத்தமாக எடுத்து வைப்பேன். ஒரு கிலோ 50 ரூபா புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு ஒரு கிலோ கடல புண்ணாக்கு ஒரு கிலோ 50 ரூபா. எள்ளு புண்ணாக்கு கிலோ 28 ரூபா 25 ரூபா அது மாதிரி வரும். ஓகே, அது ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தானே. இதை போட்டு, ஆனால் பால்காரர் நமக்கு கொடுக்கறது வந்து வெறும் 30 ரூபா தான் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வந்த மேட்டுக்கு வரும். அப்படி நண்பா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம். ஓகே, முதல் முறையாக நம்ம வீட்டில், ஏன்னா இதை உருவாக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நண்பா. இந்த இடத்துக்கு இதுதான் செட் ஆகும். ஏன்னா இந்த எவ்வளோ மழை நண்பா, செம்ம மழை. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி இங்கே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஈரம் காத்ததெல்லாம் கணக்கு பண்ணால் 1.5 மாதத்துக்கிட்ட வரும். தண்ணி வந்து ஒரு 20 நாள்கிட்ட நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னு நான் அதை சொல்ல வரேன். நின்றுக்கிட்டே இருந்த தண்ணி மட்டும் நான் சொல்ல வரேன். அது இல்லாமல் ஒரு 20 நாள் இருக்கும். ஆனாலும் இது எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இது வந்து நிறைய காய்க்கு தொடங்கிட்டு. இப்போ காய் இதில் என்னென்னா, வளைச்சி இதில் காயாக நிற்குது. நான் இதுக்கு முன்னாடி அதை மாதிரி பார்த்துருக்கேன், ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன். நல்லா பண்ண பெரிய இதெல்லாம் விவசாயம் பண்ணுறோம், அங்கே போய் பார்த்துருக்கேன். இதுக்கு நான் வெறும் சாணி மட்டும்தான். இந்த உரம்லாம் நாங்கள் போடுறதே கிடையாது. பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கிறது கிடையாது. அப்படியே இயற்கையாக விட்டது தான். எதுவுமே நாங்கள் பண்ணவே இல்லை, எக்ஸ்ட்ரா வேலையே பண்ணல. இது என்ன ஆச்சுன்னா, நல்ல காய் வைக்க தொடங்கிட்டேன்ப்பா. இது என்ன காரணம், இது சீசன் என்னன்னு தெரில. இது நல்ல மழை டைமு. இப்போ பாருங்க, மழை தொடங்கிட்டு, ஐயோ மழை பெய்ய தொடங்கிட்டு, எல்லா இடமும் காய் வைக்க தொடங்கிட்டு. இதுலேருந்து இதுக்கு விழுந்துட்டா, இதை பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? செம்ம காய் நண்பா, சும்மா கொத்து கொத்தா பிச்சு உதறுது. நான் அசந்துட்டேன். அதனால தான் ஓடி போய் இந்த வீடியோவை எடுத்தேன். நான் வேறு ஒரு இதுக்கு அரிசி தவிடு எடுத்ததுக்காக, கோழி தீவனத்துக்கு அரிசி தவிடு எடுக்கிறதுக்காக கிளம்புனேன். ஆனால் அங்கே இதெல்லாம் காய்ச்சிருக்கு, நல்லா பயங்கரமாக இதாக இருக்குது. நாங்கள் சரி, ஓகே, நமக்கு இது முக்கியமான வீடியோ வச்சு அதை எடுத்து பதிவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தாச்சு, எடுத்தாச்சு. செம்மக்காய் நண்பா. இவ்வளோலாம் காய் நான் நார்மலான ஒரு மரத்தில் இவ்வளோலாம் நான் பார்த்ததே கிடையாது. செம்மக்காய். ஓகே, அது இல்லாமல் இதுவும் கொஞ்சமாக நம்ம கை கொடுக்கணும்பா, பார்ப்போம். ஆனால் இந்த குருத்து பூச்சி தாங்கவே இல்லைங்க, பாருங்க நண்பா. குருத்து. சரி, ஓகே நண்பா.